கெடா சுங்கை பட்டாணியில் ஆடவன் ஒருவன் பல்கலைக்கழக மாணவியை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மாணவியின் உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மாணவியின் பின்புறத்திலிருந்து அவரை பல முறை அவன் விடாமல் குத்தியுள்ளான் என்று பலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். பலத்த காயங்களுக்கு ஆளான அப்பெண் சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டார். 19 வயதுடைய சம்பந்தப்பட்ட மாணவன் அப்பெண்ணின் முன்னாள் காதலன் என நம்பப்படுகிறது. பல்கலைக்கழகத்தில் உள்ள நூலகத்தை நோக்கி அம்மாணவி சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஏபி மத்திய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முடிவடைந்த பின்னர் அக்கட்சியில் ஏற்பட்டுள்ள சிறு மாற்றத்தை தொடர்ந்து அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளிப்பதை பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தவிர்த்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது டிஏபி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளவர்களுக்கு வாழ்த்துகள் என்று மட்டும் சுருக்கமாக தெரிவித்தார். வாழ்த்துகள், தயவு செய்து தொடர்ந்து பணியாற்றுங்கள் என்று புத்ராஜயாவில் உள்ள உயர்கல்வி அமைச்சில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ரமலான் நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார். பிரதமரின் பதவிக்காலத்தை வரையறுக்கும் பரிந்துரையை அரசியலாக்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சியினருக்கு பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டியுள்ளார். பிரதமரின் பதவிக்காலத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு கட்டுப்படுத்தும் பரிந்துரை ஒரு புதிய கோட்பாடு அல்ல என்றும் அது முதிர்ச்சியுற்ற ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் பிரதமர் அன்வாரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபாய்டா குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் பதவி காலத்தை அதிகபட்சம் 10 ஆண்டுகளாக வரையறுப்பது அவரின் கனவாகும் என்றும் மடானி நாட்டை உருவாக்கும் அன்வாரின் முன் முயற்சி திட்டத்திற்கு இது ஒரு அடித்தளமாகும் என்றும் அவர் கூறினார். அவரின் லட்சியத்திற்கும் சீர்திருத்த கொள்கைக்கான கட்டமைப்புக்கும் இசைந்த வகையில் இது உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். எனவே இது ஒரு புதிய கோட்பாடு அல்ல என்று துங்கு நஸ்ருல் தெரிவித்தார். தேசிய உயர்கல்வி நிதிக் கழகமான பிடிபிடிஎன்னிலிருந்து கடன் பெற்று அதனை திரும்ப செலுத்தாமல் இருக்கும் மாணவர்களுக்கு எதிராக பயண தடை மட்டுமல்லாமல் இதர நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் நேற்று எச்சரித்தார். இந்த விவகாரத்தில் முழுமையான அணுகுமுறையை கடைபிடிக்க உயர்கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. ஆயினும் அம்மாணவர்களுக்கு எதிராக பயண தடை விதிப்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். டிஏபி கட்சியின் அதிகாரப்பூர்வ முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் நேற்று காலை 11 மணிக்கு ஊடுருவல் நிகழ்ந்துள்ளது. அவ்விரு ஊடகங்களின் பக்கங்களிலும் வெளியிடப்பட்டிருந்த செய்திகளில் முறைகேடான படங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடுருவல்கள் நடந்திருப்பதை அக்கட்சி உறுதிப்படுத்தியது. படங்கள் அனைத்தையும் அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 9வது பிரதமராக டத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் பதவி வகித்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டது மற்றும் கொள்முதல் தொடர்பிலான விசாரணையில் ஆவணங்கள் மீது மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC நேற்று கவனம் செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4வது முறையாக வாக்குமூலம் அளிக்க இஸ்மாயில் சப்ரி நேற்று புத்ராஜயாவில் உள்ள MACC தலைமையகம் வந்தபோது அவரிடமிருந்து அவ்வாணையம் அந்த ஆவணங்களை குறிவைத்து வாக்குமூலத்தை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. வாக்குமூலத்தை அளிப்பதற்காக பெரா நாடாளுமன்ற உறுப்பினரான இஸ்மாயில் சப்ரி நேற்று திங்கட்கிழமை சுமார் 6 மணி நேரம் MACC தலைமையகத்தில் செலவிட்டார். இந்நிலையில் வாக்குமூலம் அளிப்பதற்காக வருமாறு இஸ்மாயில் சப்ரி நேற்று அழைக்கப்பட்டது இறுதியானதாக இருக்காது என்றும் அண்மையில் அவர் பிரகடனம் செய்த சில சொத்து விவரங்கள் குறித்த மேல் விளக்கங்களை அளிக்குமாறு இன்னமும் அவர் அழைக்கப்படுவார் என்றும் MACC வட்டாரம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.